முதலமைச்சரை அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனிடம் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எஸ்பி அலுவலகத்தில் வைத்து விசாரணையானது நடைபெறுவதான அன்னைஷிதியை நாம் தற்போது பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க நாம் கேட்கலாம். முத்துராமன், இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடியில் முதல்வர் விஜய் குறித்து விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் சர்ச்சை பேச்சு மாவட்ட குற்றப்பிரிவு கைது செய்தனர். அதாவது அவர்கள் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு 4 பிரிவுகள் வழக்கு, அதாவது US 351 352 351 BNS வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது பொது வழியில் அசிங்கமாக பேசி கொலைமிரட்டல் விட்டதாக இந்த வழக்கு பதிவு செய்து தற்பொழுது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரணை செய்து வருகின்றனர். அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி கிருஷ்ணன் கோவில் திடலில் திமுக சார்பில் வாக்காளருக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் கலந்து கொண்டு பேசினார். முதல்வரை அவதூறாக இந்தியா வரலாறு தேர்தலில் பேசியது கிடையாது. இனிவரும் தேர்தலில் 5% வாக்குகள் கூட பெற முடியாமல் விஜய் மற்றும் அவருடைய கட்சி தோற்று போகும். பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆகியோர் தேர்தலில் இருக்கும்போது அப்போது இந்த தலைவர்கள் நாகரிகமாக பேசினார்கள். ஆனால் இந்த உலகத்தில் நாட்டில் சட்டமன்றத்தில் தேடிக்கொண்டிருக்கிறேன் உன் தகப்பனாரே என்று சொல்கிற அளவுக்கு முதல்வர் பேசுகிறார் என பேசினார். மானங்கட்ட தமிழ்நாட்டின் முதல்வர் குறித்து உன்னை சட்டமன்றத்தில் வைத்து பார்த்துக் கொள்கிறோம், நாங்கள் கோமாளி. முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினரிடம் தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் வைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அவருக்கு நீரிழிவு நோய் இருப்பதால் அவருக்கு மாத்திரையை அவருடைய உதவியாளர்கள் கொண்டு வந்து கொடுத்த போது அதனை காவல்துறையினர் வாங்குவதற்கும் கொடுப்பதற்கும் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்க்கிறோம். பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் முத்துராமன் வழங்க நாம் கேட்கலாம். முத்துராமன், அவருக்கு நீரிழிவு நோய் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதற்கான மாத்திரைகளை கொண்டு போய் கொடுப்பதற்கு கூட காவல்துறை அனுமதி மறுத்திருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்குங்க? அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ காலை முதலே கட்சியினர் மற்றும் கோயில்பட்டி எம்எல்ஏ கருணாநிதி கூட தற்சமயம் ஒரு சூழலை, அதாவது 4 அடுக்கு பேரிகார்டுகள் போட்டு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மெயின் சாலையிலிருந்து எஸ்பி பல்வேறு கட்டங்களாக இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாத்திரை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது அந்த தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டியில் நடந்த திமுகவில் தமிழக அரசு குறித்து விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் விஜய் அவரை பற்றி சர்ச்சையாக கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழக மாவட்ட செயலாளர் கோயில்பட்டி சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக போட்டியிட்ட பாலசுப்ரமணியன் மற்றும் தாளமன்ற வக்கீல் விஜய் ஆகியோர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நேற்று மனு அளித்தனர். அந்த நிலையில் இன்று அதிகாலை கைது செய்தனர். இது தொடர்ந்து மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாவட்ட குற்றப்பிரிவு ஆய்வாளர் ஜானகி தலைமையிலான காவல்துறையினர் இன்று அதிகாலை முதலில் விளாத்திக்குளம் சட்டமன்ற விசாரணை செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் விசாரணை செய்து வருகின்றனர். மார்க்கண்டேயன் அவர் ஆதரவாளர்கள் மற்றும் திமுக கட்சியினர் போலீசிடம் எதிர்ப்பு தெரிவித்து அவரை கொண்டு செல்லாமல் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டார் குறிப்பிடத்தக்கது. போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி கைது செய்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் யாரும் உள்ளே செல்லாதபடி அனைத்து பகுதியிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு 4 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் செய்தியாளர்களும் 100 மீட்டருக்கு அப்பால் தான் தடுப்பு அமைத்து நிறுத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஏராளமான திமுக மற்றும் மார்க்கண்டேயன் எம்எல்ஏ ஆதரவாளர்கள் திரண்டு வந்து காவல்துறை எதிராக கண்டன கோஷம் எழுப்பி வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மார்க்கண்டேயனுக்கு சர்க்கரை நோய் மற்றும் இரத்த அழுத்த ஆகியவை இருப்பதால் அவருக்கு தேவையான சர்க்கரை நோய் இரத்த அழுத்தத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மாத்திரை மற்றும் சத்து மாத்திரைகள் அவரது உதவியாளர்கள் விசாரணை நடைபெற்று வரும் அவர் மார்க்கண்டேயன் வழங்க காவல்துறை சார்பாக அனுமதிக்கப்பட்டு காவல்துறை அவர் உதவியாளர்கள் உள்ளே வாங்கி சென்றுள்ளனர். தொடர்ச்சியாக இந்த வழக்கின் கீழ் இப்போது விசாரணை செய்து வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி முத்துராமன்.